நீங்க எனக்கு சப்போர்ட்டா இல்ல இவனுக்கு சப்போர்ட்டா? என் சப்போர்ட் உங்க 2 பேருக்கும் தாம்மா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஓகே ஓகே தேங்க்யூ. ரகு நம்ம கிளம்பலாமா? வண்டி எடு. பாய். கிளம்ப காத்து வரட்டும். கல்லஞ்சக்காரங்க, இன்னைக்கு இவங்க வண்டி பஞ்சர் ஆகணும். போட்ட சொன்னா ஆட்டுற. ப்ரோ நான் எங்க ப்ரோ ஆட்டுறேன், அதுவும் ஆடுது ப்ரோ. எப்படா ஆடும்? கர்ணக்கு கரையார் போப்போடா, டயரே பஞ்சர் ஆயிடுச்சுடா. குழந்தை சரி சரி, ஏதோ எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்ட குழந்தை புள்ள. சரி வா, பஸ் ஸ்டாண்ட் வரையும் நாங்களே விட்டு போயிடுறோம். ஆனா படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் போறதா பிளான். பட் எனக்கு அரியர் இருந்ததுனால டிகிரி முடிக்க முடியாம போயிடுச்சு. அடி பாவி. அச்சச்சோ, உளறிட்டோமே. போச்சு. அடி பாவி ஃப்ராடு. அன்னைக்கு பார்வதிகா கிட்ட டிகிரி முடிச்சிட்டேன், ஹோட்டல் மேனேஜ் முடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டியே, எல்லாம் பொய்யா? எல்லாம் போய் கிடையாது, கொஞ்சம் போய். அரியர் இருக்கு, டிகிரி முடிக்கல, அவ்வளவுதான். அதுவும் இப்ப நான் கொஞ்ச நாள்ல முடிச்சிருவேன்ல. பாத்தியாடா எவ்வளவு பெரிய 420 இருக்கான்னு. ஆமா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட உலட்டியே. நான் போய் பார்வதி கிட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? மணி ப்ரோ, நீங்க எப்படி என்ன போட்டு கொடுப்பீங்க? இன்னைக்கு காலையில தானே நான் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டீங்க. அடி பாவி. அம்மா தாயே, 4 வாய் சோறு கொடுத்துட்டு 40 தடவை சொல்லி காட்டிட்டேன். நான் சத்தியமா பார்வதி கிட்ட சொல்லவே மாட்டேன். ஆளை விடுமா சாமி. நான் சொல்ல மாட்டேன். சரி, இதோ உன்னோட காம்படிட்டர் நம்ம ரகு சொன்னா என்ன பண்ணுவேன்? சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறா. ஷோ, ஐய, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன பயப்படுன்னு பார்த்தா சிரிக்கிற? அவன் டிகிரி ஹோல்டர் தெரியும்ல, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். யாரு இவன்? கிழிச்சான். நீங்க பாத்தீங்களா இவன் டிகிரி முடிச்சத? டேய் ரகு, என்னடா சொல்றா அவ? ப்ரோ அது ப்ரோ, அவன்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க, உண்மைய நான் சொல்றேன். சாரோட கதை கொஞ்சம் லென்த்தியா போகும், போயிட்டே பேசலாமா? கிளம்புறதுதான் நல்லது. டேய் எங்கடா எஸ்கேப் ஆற? வாடா கூட. ப்ரோ வண்டிடுறா. ஐயோ, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் நில்லுமா, பாதிலே போற. எல்லா கதையும் இப்பயே சொல்லிட்டு போமா. சாரு இன்னும் டிகிரியே முடிக்கல, 8 அரியர் வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில தான் அந்த கதைய சுவாரஸ்யமா அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு. அந்த கதைய நான் ஃபுல்லா கேட்டுட்டேன். எனக்கு காலையிலே தெரியும் ரகு இன்னும் டிகிரி முடிக்கலன்னு. டேய், அவன் 420 பார்த்தா நீ அதுக்கு மேல பயங்கரமான ஃப்ராடா இருக்கியடா. 8 அரியர் வச்சுட்டு டிகிரி முடிச்சிட்டேன்னு பொய் வேற சொல்லியிருக்க. அப்ப இந்த கடையிலேயே டிகிரி முடிச்ச ஒரே ஆள் நான் தானா? இந்த 1.5 சம்பளத்தையே பாதிப்பதே தருவேன்னு சொல்லியே வேலைக்கு வர ஓகே பண்ணீங்க பாத்தீங்களா? அப்பயே நினைச்சேன்டா இதை வாங்குறதுக்கு கூட நீங்க ஒர்த் இல்லைன்னு. என்ன கிண்டல் பண்றீங்க? வந்த ஃபர்ஸ்ட் டேவே எப்படி கஸ்டமரை கவர் பண்ணி சேல்ஸ் பண்ணேன்னு பாத்தீங்கல்ல. நான் கூட தான் நல்லா சேல்ஸ் பண்ணேன். டேய், இதெல்லாம் ஒரு பெருமையாடா? பார்வதி அக்கா அவங்களை எப்படி நம்பிட்டு இருக்காங்க, அவங்கள போயிட்டு ஏமாத்துறீங்களே, மனசாச்சு இல்லாம. சி. அப்படி இல்ல மணி ப்ரோ, வேலை கன்ஃபார்ம் ஆனதும் மேடம் கிட்ட நானே சொல்லிடலான்னு இருந்தேன். நானும் தான். எனக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. அந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னா அப்போ நானும் போய் சொன்னதா அர்த்தம் ஆகாதுல்ல. எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும்போது நான் டிகிரியோட இருப்பேன், இன்னும் 3 மாசத்துக்குள்ள. அதனால மணி ப்ரோ, ரகு என்ன போட்டு கொடுக்கணும்னு நினைச்சானா அவனை பத்தி நான் போட்டு கொடுத்துருவேன். ஆனா நீங்க அக்கா கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி ப்ரோ தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லி உங்களையும் போட்டு கொடுத்துருவேன். என்ன புரியுதா? என்னடா இப்படி இருக்கா? சரி சரி, எனக்கு பஸ் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க உங்க பஞ்சரான வண்டியை தள்ளிட்டே போங்க. என்கிட்டயே மறைச்சிட்டல நீ. சி, நவுறா, வண்டியில இருந்து கேடுறான். இன்னும் போய் நம்பர். ப்ரோ ப்ரோ நான் சொல்றது கேளு ப்ரோ. உங்கள்கிட்ட மறைக்கணும்ல எதுவும் இல்லை ப்ரோ. ப்ரோ அக்கா இன்னும் வரலையே. டைம் வேற ஆயிடுச்சு. அக்கா வந்தா நல்லா இருக்கும்.
பாக்குறாரு? ம். என்ன திருன்னு முடிக்கிறாரு? என்ன மணி ப்ரோ, கிளம்புற நேரத்துல வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? அம், ஆமா, அதுவும் வாசல எட்டி எட்டி வேற பாத்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? யாராவது பிக்கப் பண்ண வராங்களா? ஹலோ, பிக்கப்ல போறவன்லம்மா இந்த மணி. அடுத்தவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறவன். டேய் ரகு, உனக்கு தான் தெரியுமே, சொல்றா. இவ்ளோ கேவலமான பஞ்ச் டயலாக சொல்றதை நிறுத்திட்டு முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு திங்கக்கிழமை. ம், அது இல்லடா. ஆ, தீபாவளி. ஆமா, விடிஞ்சா தீபாவளி. ஆ, நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு என்ன நாள்? ஆ, என்ன? என்ன? நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு போனஸ் நாள். ஆமால. என்ன நோமால? இங்க போனஸ் எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு சம்பளமே பாதி தான். இதுல போனஸ் வேற கேக்குதா? இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான். இங்க நான் தான் எம்ப்ளாயி, நீங்க ஜஸ்ட் அப்ரெண்டிஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா வந்துட்டாங்க. சரி சரி, எல்லாம் கேஷுவலா இருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அக்கா தம்பின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஒன்றும் பொறாமப்பட வேணாம், ஓகேவா? ஐயோ, என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? என்னடா மணி, ஒரு என்ட்ரி எல்லாம் கரெக்டா போட்டுட்டியா? போட்டாச்சுக்கா. ம். சரிக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் நான் கிளம்புறேன். ம். அக்கா, நான் கிளம்புறேன்னு சொன்னேன்க்கா. கிளம்புடா. ஐயோ அக்கா, விடிஞ்சா தீபாவளி. உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, அதான் சும்மா ஞாபகப்படுத்தினேன். ஆ, நான் மறந்துட்டேன். ஹாப்பி தீபாவளி. அக்கா, நாளைக்கு தீபாவளிக்கா. நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, அதான் சும்மா ஞாபகப்படுத்தினேன். தீபாவளிக்கு எதுவும் கிடைக்காது போல. ம். சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி மேம், நாங்களும் கிளம்புறோம். டேய், மணி ப்ரோ. ம் ம். என்ன அக்காக்கு? என்னக்கா சொல்லுங்க. நாளைக்கு தீபாவளி இல்ல? ஆமா. இந்தா ஸ்வீட். ஹாப்பி தீபாவளிக்கா. என்னடா? என்னக்கா? இந்தா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. ஹாப்பி தீபாவளிக்கா. நாளைக்கு தீபாவளிய சூப்பரா கண்டிப்பாக்கா. ம். ஆ, ம். அக்கா, இங்க ஏதோ கருகிற வாடை அடிக்கல? என்ன சொல்ற? அக்கா அக்கா, எதுவுமே உள்ள இல்லையே. இல்லக்கா, வெளிய. இங்க பாருங்க. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? பெர்மனன்ட் எம்ப்ளாயா இருந்தா தான் எல்லாம் கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் டெம்பரவரி தான், அதை மறந்துடாதீங்க. ரகு, வாப்பா. கையில் நீயும் வாமா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ரகு. இத பாருங்க, சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடணும் நீங்க. ம்? ரொம்ப தேங்க்ஸ் மேம். இத நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா மேம், மணி ப்ரோ சொன்ன மாதிரி நாங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கோம். போனஸ்லாம் கொடுப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாக்கா, இவங்களுக்கும் சேர்த்து போனஸ் தருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், தீபாவளி இல்லடா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதான் கொடுத்தேன். கயல் ரகு, உங்க சம்பளத்தையும் நான் முழுசா கொடுத்துருவேன்னு நினைச்சிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி 3 மாசத்துக்கு 2 பேருக்குமே பாதி சம்பளம் தான். அதுக்கப்புறம் யாரு உங்க கரெக்டா பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வேலையும் சம்பளத்தையும் முழுசா கொடுப்பேன். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, கிளம்புங்க. நான் கடையை சாத்திக்கிட்டு கிளம்புறேன். சரிக்கா, தேங்க்யூ கிளம்புறோம். தேங்க்யூ. Happy ஹாப்பி Diwali. தீபாவளி. ஹாப்பி தீபாவளி மேம். பட்டாசுலாம் பிரதியா வெடிங்க, ஓகேக்கா. சரியா?